ஹலோ ஹலோ. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4. நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வரலாறு, அதை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது அதனுடைய ஃபீச்சர்ஸ், அதனுடைய சில முக்கியமான கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ அரசியலமைப்பு அப்படின்னா அரசியலுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வீட்டில் எந்த ஒரு ரூல்ஸுமே போடலை அப்படின்னா நமக்கு, அதாவது நாம் அடங்குவோமா? அப்பமா நம்ம ரூல்ஸே போடலை, அடங்குவோமா? அடங்க மாட்டோம். ஸ்கூலில் வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், 9 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும், கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எதுனா, நீங்கள் டைமுக்கு போய் ஸ்கூலுக்குள்ளே போவீங்களா? போக மாட்டோம். மார்க் எடுக்கலை அப்படின்னா பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ. அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்தாவது நம்ம கடமையை செஞ்சு முடிச்சிருவோமா இல்லையா? ஆனால் இந்த ரூல்ஸ் எதுவுமே இல்லை, நமக்கு சுதந்திரம் வாங்கியாச்சு, ரூல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளே சும்மா இருக்க மாட்டோம். அப்போ அந்த நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? அப்போ அரசியலை அமைப்போடு செயல்படுத்தினால், அரசியலை நம்பி மக்களும் நல்லா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டோடு நடந்துக்குவாங்க. அந்த ஆக்கப்பூர்வமான மக்களால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு நாட்டை மேலே கொண்டு வர முடியும். அப்போ மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதற்கு ஒரு அரசியலமைப்பை, அரசியல் அமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம், 1947க்கு பின்னாடி சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் மக்கள் அனைவரும் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு தான் வாழ முடியும். புரியுதுங்களா? அந்த சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். பிரிட்டிஷ் பீரியட்ல யூரோப்பியன் சொல்லுவாங்க இல்லையா, யூரோப்பியன் கண்ட்ரி என்ன பண்றாங்கன்னா, இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கேரளா, இது போன்ற பகுதியில் டார்கெட் பண்றாங்க மேப்ல. என்ன ரீசன் அப்படின்னா, யூரோப்பில் விளைவிக்க முடியாத சில பொருட்கள் எல்லாம் நம்மளோட இந்தியா, இந்தோனேஷியா இது போன்ற இடங்கள்ல விளையுது. உதாரணத்துக்கு பாருங்க, ஏலக்காய், நறுமணப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், பட்டு, சந்தனம், பருத்தி, இது எல்லாமே இந்தியாவில் ஏகபோக விளையுதுப்பா. நல்லா விளையுதா? அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் நாட்டில் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க ஒரு கிளைமேட்டுக்கு இதெல்லாம் வராது, அவங்க ஒரு கிளைமேட்டுக்கு வராது. அப்போ அங்கிருந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுறான். எப்படியோ கப்பலை கண்டுபிடிச்சி, கப்பல் ரூட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறான். முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வாஸ்கோட காமா. யாருப்பா? வாஸ்கோட காமா 1498 வராது. 1500க்கு 2 வருஷம் கம்மி. 1498 இந்தியாவுக்குள்ள வராரு. அவர் தான் கஷ்டப்பட்டு கடல் வழியா இந்தியாவுக்குள்ள வந்து கேரளாவில் வந்து இறங்குறாரு. அப்போ மன்னர் சாமரின், கேரளாவுடைய மன்னர், அப்போதைய மன்னர் சாமரின் அப்படின்ற ஒரு மன்னர், அவர் வந்து வெல்கம், வாங்க தர உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார். இவரே, ஒன்றும் வேணாம்பா, நான் உங்க ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி வணிகம் புரிய வேண்டும். வணிகம்னா என்னது? வியாபாரம். நீங்க நம்ம ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ண போறீங்களா? அப்படி என்ன இருக்கு இந்த இந்தியாவில் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யார்? மன்னர் சாமரின் யூரோப்பிய மன்னரான வாஸ்கோட காமான்னு கேட்கிறாரு. அது வாஸ்கோட காமா, ஒன்றும் இல்லைப்பா, பெருசா நான் ஒன்றும் கேட்டுற போறதில்லை. உங்க கேரளாவில் விளையக்கூடிய பட்டு, சந்தனம், வாசனை திரவங்கள், ஏலக்காய், முந்திரி, இது போன்ற, அப்புறம் லவங்கம், பட்டை, இது என்னென்னலாம் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதை நான் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதானா? எடுத்துட்டு போங்க, எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த யூரோப்பியன் மக்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு கிளைமேட்டுக்கு அவ்வளோ வராது, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பரா வருமா. அப்ப என்ன பண்றாங்க, வெள்ளைக்காரன் சொன்னா உண்மையாதான் இருக்கும் சொல்றாங்கல்ல, வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி, வெள்ளையாகிறவன் போய் பேச மாட்டான்டா, அந்த மாதிரி இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கப்பலா, சும்மா சாம்பிளுக்கு கப்பலா லவங்கம், பட்டை, முந்திரி, அது இது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாம் வாசனை திரவங்கள் எல்லாத்தையும் கப்பலா மூட்டை ஏற்றி கப்பலுக்கு கொண்டு போறாங்க. அதை கொண்டு போய் அவன் பல மடங்கு லாபத்துக்கு அவங்க ஊர்ல வைக்கிறான். யூரோப்பியன் கண்ட்ரியில பல நாடுகள் இருக்கு. யூரோப்பியன்றதே பெரிய ஒரு கான்டினென்ட். அந்த கான்டினென்ட்டுக்குள்ள பிரிட்டிஷ் இருக்கான், பிரான்ஸ் இருக்கான், டென்மார்க் இருக்கான், இந்த மாதிரி பல நாடுகள். யாரும் அந்த வாஸ்கோட காமா இவ்வளவு பொருட்கள் எங்க இருந்து வாங்கிட்டு வரான் அப்படின்னு எல்லாரும் பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ வாஸ்கோடகாம பின்பற்றி அதே ரூட்டை மற்ற எல்லா நாட்டுக்காரங்களும் கடல் வழியில பின்பற்றி இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே இந்தியாவுக்குள்ள போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு என்ன பண்றாங்க, இந்தியாவுக்குள்ள நான் தான் வணிக வியாபாரம் பண்ணுவேன், இல்ல நான் தான் வணிக வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே இந்திய நாட்டுக்குள்ள சண்டை வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், கதையை முதல்ல புரிஞ்சுக்கணும். கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது சூப்பரா புரியும். அப்போ நாடு நம்பளுது, நம்ம நாட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய பொருள் நாமளே அனுபவிக்காம இருக்கிறோம். ஆனா அதை அடிச்சுக்கிறது வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன், டென்மார்க்காரன், இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு போர் வருது, சண்டை வருது. இவன் ஒரு பக்கம் ஒரு மன்னர்கிட்ட போய் தூண்டி விடுறான், இவன் இன்னொரு மன்னர் போய் தூண்டி விடுறான். ரெண்டு பேரும் அடிச்சு செத்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க, இல்லை ரெண்டு பேரும் அடிச்சு விரட்டிடுறாங்க. கடைசியில நின்னது, ஸ்ட்ராங்கா நின்னது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான் நிற்கிறான். பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு பிரிட்டிஷ்காரன் ஸ்டாண்டர்டா நிற்கிறான். அவங்ககிட்ட துப்பாக்கி பலம் இருக்கு, படைபலம் இருக்கு, சரியான அறிவு புத்தி இருக்கு. அப்போ பிரெஞ்சு பீப்புளையும் மற்ற நாட்டுக்காரங்களையும் ஓட விட்டுட்டு அவன் தன்னுடைய அடிக்கலை நாட்டிக் கொள்கிறான். இந்தியாவில் நான் தான் ஆட்சி புரியணும், வியாபாரம் மட்டும் இல்லை ஆட்சி நான் தானே பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், ஒரு வெறி கொண்டு ஒரு வணிக வியாபாரம் பண்ண வந்த ஒரு குரூப்புக்குள்ள சண்டை போட்டு மற்ற எல்லா குரூப்பையும் அடிச்சு விரட்டிட்டு ஒரு குரூப் விட்டு இந்தியாவில் சும்மா வல்லரசு மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. அது யாருன்னா பிரிட்டிஷ் இந்தியா. அப்ப பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டில் போய் ஒரு பர்மிஷன் வாங்குறான். இந்த மாதிரி இங்கிலாந்து, அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள போறேன், ராணிகிட்ட போய் ஒரு சைன் வாங்கணும், இந்தியாவில் போய் நான் வியாபாரம் பண்ண போறேன், அந்த வியாபாரம் கடல் தாண்டிய வியாபாரமா இருக்கும்போது அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராணிகிட்ட கேட்கறாங்க. அந்த ராணி சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ராணி போட்டு கொடுத்த சைன் அடிப்படையில் இந்தியாவில் என்ன பண்றாங்க, ஒரு வணிக வியாபாரம் கம்பெனி ஒன்று நிறுவுறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அதாவது தமிழ்ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஏன் கிழக்கிந்தியன் கம்பெனின்னு பேர் இருந்துச்சுன்னா, மேப் எடுத்து பார்க்கும்போது இப்படி மேப் இருக்குன்னா பிரிட்டிஷ் இங்க இருக்கும்பா, அவனுக்கு மேப்ல கிழக்குல இந்தியா இருக்கும்பா, அதனால பிரிட்டிஷ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்றான். அந்த கிழக்குல இந்தியா மட்டும் கிடையாது, சைனாவும் இருக்குது, இந்தோனேஷியாவும் இருக்குது. அப்போ பிரிட்டிஷுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவை கிழக்கிந்திய என்ன சொல்றான், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள கம்பெனி நிறுவிட்டு வியாபாரம் பண்ண வந்தவன் நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான். 300 வருடங்கள் நம்மளை ஆட்சி பண்றான். அவனுடைய நோக்கம் தெரியாம இந்திய மக்கள் அவனுக்கு அடிப்பணிஞ்சு வேலை செய்யறாங்க. அவனை எதிர்த்து கேள்வி கேட்டா தூக்கில போடுறாங்க, அவனை எதிர்த்து கேள்வி கேட்டா துப்பாக்கியால சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்ற பயத்தை ஏற்படுத்தி தன்னுடைய படைபலமும் ஆழ்பலமும் துப்பாக்கி பயத்தையும் காட்டி மக்கள் என்ன பண்றான், அடிமைக்குள்ளேயே வச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி அடிமை ஆட்சி முடிய ஒரு ஆண்டு வருது, அதுதான் இந்திய சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15, 1947. அப்போ சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு ஷெடியூல் ஒன்று போடுறாங்க. அந்த ஷெடியூல் ஒரு பேஜ் இல்லை, பல பேஜஸ் உடைய மிகப்பெரிய ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு. முதல் பேஜில் இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு, மத சார்பற்ற நாடு, தீண்டாமையை பின்பற்றாத நாடு, இந்த மாதிரி ஒரு முகவுரையை கிரியேட் பண்றாங்க. புரியுங்களா? அதாவது இந்த முகவரியை படித்தாலே போதும், இந்த இந்திய அரசியலமைப்பு, இந்திய நாடு என்பது எப்பேற்பட்ட நாடு அப்படின்றது தெரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் ஓகே. அடுத்த கட்டமா முகப்புரை தாண்டதுக்கு அப்புறம் எத்தனை பகுதிகள், கண்டென்ட் எழுதுறாங்க. கண்டென்ட் என்னப்பா, ஒரு புக்கு வாங்குறீங்க, புக் எடுத்தோன்னே எல்லா பேஜும் படிச்சு பார்த்துட்டு வாங்க முடியுமா? அந்த புக்கில் என்ன இருக்குன்றத கண்டென்ட்ல 4 பேஜ் படிச்சாலே போதும். ஓ இந்த விஷயம் தான் உள்ள இருக்கு, அப்போ ஓகேப்பா அமௌண்ட் கொடுத்து புக் வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரிதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் என்னென்ன கூறுகளை கொண்டுள்ளது, எத்தனை பகுதியை கொண்டுள்ளது, எத்தனை சரத்துகளை கொண்டுள்ளது, எத்தனை திருத்தி அமைக்கப்பட்ட சட்டங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லி அந்த புத்தகத்துல தான் இருக்கும். அந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ணி தான் ஒரு அரசாங்கமே செயல்படணும். அந்த ஒரு புத்தகத்துக்கு அவ்வளோ வேல்யூ. ஆனால் அந்த புத்தகம் ஒரே நாளில் வானத்துல அப்படியே குதிக்க கிடையாது. அந்த புத்தகத்தை எழுத பல இந்திய போராட்ட தலைவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. முக்கியமா B.R. அம்பேத்கர். புரியுங்களா? அவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு மேல பார்க்கலாம். அரசியலமைப்புனா என்னங்க பாருங்க. அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு நாட்டு மக்களை ஆட்சி புரியும் அடிப்படையான அரசியல் முறையை கூறுவது. ஒரு நாட்டு மக்களை எப்படி நம்ம அரசியலமைப்பை கொண்டு ரன் பண்றது,
அந்த அரசியலமைப்பு புத்தகத்தை வைத்து அரசு செயல்பட வேண்டும். எடுத்தோடனே நான் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணுவேன், யாரெல்லாம் அடிப்பேன், யாரெல்லாம் கேட்பேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் ரகலை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட முடியுமா? சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸ் இருக்காங்க. அப்ப சட்டத்தை மீறுவர்களை தண்டிப்பதும் சிறையில் இடுவதும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உண்டு. அதே சமயம் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் உரிமைகளை வழங்குமே தவிர யாருக்கும் என்ன பண்ணாது, அரசு விதிகளை மீறுபவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அடுத்தது, அரசின் தலையாய அங்கங்களாகிய சட்டமியற்றும் சபை, நிர்வாகம், நீதித்துறை ஆகியவற்றை தோற்றுவித்து அவற்றின் அதிகாரங்களை வரையறுத்து பொறுப்புகளை பகுத்து அவற்றுடன் மக்களுக்கும் உறவுகளை நெறிப்படுத்துவதே அரசியலமைப்பு ஆகும். ஒன்னாலப்பா, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான சில விஷயங்களை ஒன்றிணைத்து இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்றது யாரு? இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுதான் முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகேவா? சரி. ரெண்டாவது, அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது 395 பிரிவுகளும் 22 பிரிவுகள் 12 அட்டவணைகள் 12 அட்டவணைகள் இருந்தன. சரிங்களா? இப்ப பாருங்க, நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது எத்தனை பிரிவுகள்? 395 பிரிவுகள். ஓகேவா? 22 பிரிவுகள் 12 அட்டவணைகள் இருந்தன. தற்பொழுது எவ்வளவு ஆயிடுச்சு? 465 பிரிவுகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் உள்ளன. 22 பிரிவுகளும் போட்டிருக்கீங்க இல்லையா, இது பகுதிகள்னு போட்டுக்கோங்க. இது பகுதிகள். 22 பகுதிகள் 25 பகுதிகளா அதிகமாயிடுச்சு. ஸோ நல்லா பார்க்கணும், இந்த நீண்ட அரசியலமைப்பிற்கான முக்கியமான சில கூறுகள், காரணங்கள். ஓகேவா? உங்களுக்கு கொஷின் ஏரியா இது ரொம்ப முக்கியம். அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு எத்தனை பிரிவுகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள்? நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்பு தற்பொழுது எத்தனை பிரிவுகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள்? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எழுதிக்கோங்க, தமிழ்ல எழுதிக்கோப்பா. ஓகே, இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகம் வருவதற்கு முன்பாக இருந்த சில முக்கிய காரணங்கள் பார்க்கலாம். அந்த காரணங்களை பார்க்கும்போதே பாருங்க, நமது அரசியலமைப்பின் பல்வேறு சிறப்பியல்புகள் ஆங்கிலேய ஆட்சியின் தாக்கத்தை கொண்டுள்ளது. அப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்ததுனால அதனுடைய இம்பேக்ட்னால தான் நம்ம புக் எழுதணும். காரணம், அவங்க அடிமைப்படுத்தப்பட்ட ஆட்சியில அதிக ஆதிக்க வர்க்கம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட காலனி ஆதிக்க சட்டங்கள் நமது அரசியலுக்கும் அரசியலமைப்பு தூண்டுதலாக உள்ளன. அடுத்து இப்போ பாருங்க, முதல்ல பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்த உடனே போட்ட முதல் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வணிக குழுவின் கீழ் சட்ட வளர்ச்சி ஒழுங்குமுறை சட்டம் 1773. அப்போ பிரிட்டிஷ்கார சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அந்த நாட்டுக்கார சில சட்டங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள போட்டுட்டு இருந்தோம். எதுக்காக? வணிக குழுவுக்குள்ளேயே சில ஏமாற்று வேலைகள் நடந்துச்சு. வியாபாரம் பண்ணி இந்தியாவுக்குள்ள வரான், அந்த வெள்ளைக்கார டீமுக்குள்ளேயே சில ஊழல் நடக்குது அவங்களுக்குள்ளேயே. அப்போ இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது, ஒழுங்கா போனீங்களா, வியாபாரம் பண்ண தானே போனீங்க, அங்க நீங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டு வியாபாரத்தை விட்டுட்டு ஊழல் பண்ணிட்டு அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினோம். அது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த வணிக குழுவுக்கு கீழே ஒரு சட்ட வளர்ச்சி ஒன்று போடுறாங்க. அதுதான் ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றோமா இல்லையா, அதுதான். அது எப்போ 1773 கொண்டு வராங்க. இப்போ இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யாரு? இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு. இவரு வணிக குழுவின் விவகாரங்களை விசாரிக்க தேர்வு குழுவை ஒன்றை நியமிக்கிறார். என்ன பண்றாரு? வணிக குழுவின் விவரங்களை விசாரிக்க தேர்வு குழுவை நியமிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் 1773 ஒழுங்குமுறை சட்டம் மிக முக்கியமானது. ஓகேவா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம் எப்போ? இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து பிரதமர் யாரு? இவர் எந்த குழுவை எதுக்காக அமைச்சார்? எந்த குழு? தேர்வு குழு. அதாவது தேர்வு குழு. இந்த தேர்வு குழுடைய வேலை என்ன? வணிக குழுவின் விவகாரங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு குழு. ஓகேவா? ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு வரலாறுல இந்த ஒழுங்குமுறை சட்டம் சொல்லக்கூடிய 1773 மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோப்பா. அடுத்து பாருங்க, எதுக்காக இந்த விசாரணை குழு ஒன்று அமைச்சாங்க அப்படின்னா பாருங்க,
இதனால ஏனெனில் இந்தியாவில் கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முதல் முயற்சியாக அச்சட்டம் அமைந்தது. இதுக்காக இந்தியாவில் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தின் மீது இந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடு எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்குள்ள சில ஊழல் பொய்கள்லாம் நடந்துச்சு இல்லையா, அதை கட்டுப்படுத்தி முறையான ஒரு வணிக வியாபாரத்தை பண்ணணும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒழுங்காக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடாளுமன்ற சட்டம் ஒரு கட்டுப்பாடை இந்த கம்பெனியின் மீது விதிக்கிறாங்க. அதுக்காக தான் 1773 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சரிங்களா? அது என்ன வருஷம்? 1773 தானே சொன்னேன். ஆமாம். அடுத்து பாருங்க, இந்த சட்டம் முதன் முறையாக கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஒன்றை வழங்கியது. கம்பெனி அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை அங்கீகரித்தது. அப்புறம் வங்காளம், மும்பை, சென்னை ஆகிய மாகாணங்களின் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர செய்தது. அடுத்து வங்காள ஆளுநரை மேற்கண்ட 3 மாகாணங்களுக்கும் தலைமை ஆளுநராக நியமித்தது. அப்போ அதனுடைய முதல் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க, வாரன் ஹேஸ்டிங். ஓகே. 3வது பாயிண்ட், தலைமை ஆளுநருக்கு உதவி புரிய 4 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியம். எத்தனை பேர்? 4 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு அந்த தலைமை ஆளுநருக்கு. 4வது பாருங்க, கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. வருடம் 1774. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வருஷம்? 1774 கொல்கத்தால ஒரு தலைமை நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் அப்போதான் அமைக்கிறாங்க. இப்போ நம்மளோட தலைமை நீதிமன்றம் எங்க இருக்கு? நியூ டெல்லி உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் எங்க அமைச்சிருக்காங்க? கொல்கத்தால, மேற்கு வங்காளத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு தலைமை நீதிபதியும் அவருக்கு கீழே 3 துணை நீதிபதிகளும் இருப்பார். ஓகே. 6வது பாயிண்ட், ஊழியர்களின் தனியார் வியாபாரம் தடை செய்யப்பட்டது. அந்த ஊழியர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க தனியா வேலை செஞ்சுக்கிட்டே வெளியில போய் எதுவும் வியாபாரம் பண்ணக்கூடாது, எதுவும் பிசினஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி விதிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்தபடியா பிட் இந்தி சட்டம் போடுறாங்க. ஸோ பிட் இந்தி சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் அண்டர்லைன் பண்றதை மட்டும் எழுதிக்கோப்பா. இந்தியாவில் கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக முதல் முயற்சியாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் தான் முதல் முறையாக கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட முதல் சட்டம். கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட முதல் அரசியலமைப்பு சட்டம். ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம், ஓமுசா. இந்த சட்டம் வழங்கிய பிறகு அந்த கம்பெனி அந்த அரசியலையும் நிர்வாக பொறுப்புகளையும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சது. அங்கீகரிக்கிறதுனா அதை ஏற்றுக்குச்சு. கம்பெனி இது வரைக்கும் ஊழலில் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கு மேலே சரியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இந்த கம்பெனி சொல்லுது. எழுதிக்கோப்பா. இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே எழுதிக்கோங்க, கட்டாயம் கேட்பாங்க. பாருங்க, 1ன்னு போட்டிருக்கா. வங்காளம், மும்பை, சென்னை ஆகிய மாகாணங்களின் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர செய்தது. அப்போ பாருங்க, இப்போ வங்காளம், மும்பை, சென்னை இருக்கா, அதுதான் சார் மாகாணங்கள், மாநிலம் அப்படின்னு சொல்றோமா. அப்போ இது மாகாணம்னா பல மாநிலங்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுடைய மேப் இருக்குன்னா, வங்காளம் ஈஸ்ட்ல இருக்கும், மும்பை வெஸ்ட்ல இருக்கும், சென்னை கொஞ்சம் சவுத்துல இருக்கும். 3மே ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு சேர்த்து ஒரே ஒருத்தர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அந்த ஒரே கண்ட்ரோலிங் சிஸ்டம், ஒரே அதிகார அமைப்பா அந்த அமைப்புக்கு கீழே இது 3மே செயல்படணும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அமைப்பு கண்ட்ரோலிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா யாருமே ஏமாற்ற முடியாது, பொய் பேச முடியாது, ஊழல் பண்ண முடியாது. 2வது பாருங்க, வங்காள ஆளுநரை மேற்கண்ட 3 மாகாணங்களுக்கும் தலைமை ஆளுநராக நியமித்தது. அப்ப 3 பேருக்கு ஒரு கண்ட்ரோலிங் யூனிட் இருந்தான்னு சொல்றோம் இல்லையா, அவர் யாரு? வேற யாரும் இல்லை, வங்காள கவர்னர். கவர்னர்னா ஆளுநர். அவர் தான் இந்த 3 மாகாணத்தையும் நிர்வாகம் செய்யணும்.
ஓகேவா? முதல் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். யாருப்பா? வாரன் ஹேஸ்டிங். இவர் தான் முதல்ல அப்பாயிண்ட் செய்யப்பட்ட முதல் ஆளுநர். அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க, முதல் ஆளுநர் யாரு? வங்காள கவர்னராக முதலாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு மேற்கு, அதாவது கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பைக்கு தலைமையாக அமைக்கப்பட்டது, அப்பாயிண்ட் செய்யப்பட்டது யாருன்னு கேட்கலாம். சரியா? யாரு? வாரன் ஹேஸ்டிங். அடுத்து பாருங்க, 3வது பாயிண்ட். இப்போ அந்த தலைமை ஆளுநருக்கு என்னெல்லாம் சலுகை வழங்குறாங்க? அந்த தலைமை ஆளுநர் இருந்தார் இல்லையா, அவர் என்னெல்லாம் சலுகைன்னு பாருங்களேன். தலைமை ஆளுநருக்கு உதவி புரிவதற்கு 4 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு, அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு 4 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தான்னு கேட்பாங்க. எத்தனை பேர்? 4 பேர். அப்போ ஒருத்தருக்கு பிளஸ் 4 பேர் சேர்ந்தது ஒரு குழு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, 4வது பாயிண்ட். கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இவர் கொண்டு போய் ரோட்ல உட்கார வச்சிடலாமா? நீதிமன்றம் ஒன்று வேணும். அங்க நடக்கக்கூடிய, ஏன் இவரே தவறு பண்ணாலும் விசாரிப்பதற்கு ஒரு நீதிமன்றம் வேணுமா இல்லையா? அதுக்காக. அப்போ எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1774. 5வது பாயிண்ட். ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, பிளஸ் 3 துணை நீதிபதிகளும் இவர் கூட இருப்பாங்க. அப்ப இங்கேயும் 4 பேரா? அப்போ அந்த குழுவிலையும் 4 பேர் இருந்தாங்க. இந்த நீதிமன்றம், நீதிபதி பிளஸ் துணை நீதிபதி, இதுலேயும் 4 பேரா? அப்போ இந்த 4 பேர்ன்றதை மறந்துடக்கூடாது. 6வது பாயிண்ட். ஊழியர்களின் தனியார் வியாபாரம் தடை செய்யப்பட்டது. நம்ம இந்த 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, 1 + 3, 1 இது +3, இந்த 3 பேர்ல யாருமே வெளியே போய் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. ஒரு வேலையை பார்க்குற அந்த வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு உள்ளந்துக்கிட்டே வெளியில போய் ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டு வராரு. புரியுதா? அப்போ இந்த 6 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுத்துடலாமா? ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 by 1 நான் காமிக்கிறேன். முதல்ல 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. முதல்ல 1, 2, 3 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மூணு முடிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க 4, 5, 6 இது 3 எழுதிக்கோங்க. 4, 5, 6. ஓகே. கொல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது 1774. ஏதாச்சும் ஒரு வருஷம் வந்துச்சுன்னா அது அப்படியே கட்டம் கட்டிக்கணும்பா, பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 3 துணை நீதிபதிகள். ஊழியர்கள் தனியார் வியாபாரம் தொடங்க அல்லது அமைக்க தடை. அவ்வளோதான். ஓகே. அடுத்த சட்டம் என்னது? சாசன சட்டம் 1813. சாசனம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள இதை நம்ம மாற்றி அமைக்கணும் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணணும், அந்த மாதிரி சட்டம். அப்போ ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சாசன சட்டங்களை வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை நீட்டிப்பதற்காக இந்த ஒரு சாசன சட்டம் 1813 வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கல்விக்குன்னு முறையா 1 லட்சம் ரூபாய் என்ன பண்றாங்க, நிதியாக ஒப்படைக்கிறாங்க. எதுக்காக? கல்விக்காக. அப்போ சாசன சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க. 20 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சாசன சட்டத்தை கிழக்கிந்திய கம்பெனி சாசனத்தை நீட்டிக்க கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் இது. கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் முறை நிதி ஒதுக்குனது இந்த சட்டம் தான். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. இதை முடிச்சுட்டு சாசன சட்டம் 1833 பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோப்பா. அப்போ நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சுதந்திரத்திற்கு முன்பாக இருந்த ஆங்கிலேயர்கள் மீது போடப்பட்ட சட்டங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு பிறகு எப்படிப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் நம்மளை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது, எப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டங்கள் இருக்கிறதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தபடியாக 20 வருஷம் கழிச்சு சாசன சட்டம் 1833 வருது. அப்போ தலைமை ஆளுநரின் கவுன்சில் கூட்டங்களை சட்டமியற்றுவதற்கான கூட்டங்கள் என்றும் நிர்வாக கூட்டங்கள் என்றும் பிரித்து பார்க்க வகை செய்தது. அந்த கூட்டங்களை 2ஆ பிரிக்கிறாங்க. பாருங்க, தலைமை ஆளுநர் இருக்காரு இல்லையா, இப்ப பாருங்க இந்த சாசன சட்டம் வரைக்குமே அவர் தலைமை ஆளுநர் தான் அந்த இடத்துல மைய பாயிண்டா வருவார். அந்த தலைமை ஆளுநருடைய ஒரு கவுன்சில் கூட்டங்கள் ஒன்று இருக்கு. கவுன்சில்னா கூட்டம் கூட்டுறதுப்பா. அந்த கூட்டங்களை சட்டம் இயற்றுவதற்காக கூட்டங்கள் என்றும், சட்டம் இயற்றுவதற்காக கூட்டங்கள் அப்படின்ற ஒரு கேங்கு. 2
நிர்வாக கூட்டங்கள் என்றும், கூட்டம் ஒண்ணு நிர்வாக கூட்டம் ஒண்ணு அப்படின்னு ரெண்டாவது பிரிச்சு வச்சுக்கிட்டார், ரெண்டு கேங்க. அப்போ ஒண்ணு பாருங்க, அனைத்து சிவில் இராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற அதிகாரம் தலைமை ஆளுநரின் கவுன்சிலுக்கு அளிக்கப்பட்டது. அப்போ தலைமை ஆளுநருடைய கவுன்சிலுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன? அப்போ ஆளுநர் வந்தாச்சு, அவருக்கு அதிகாரம் கொடுக்கணும்ல. இப்ப அவர் உட்காந்துட்டார் ராஜா மாதிரி. அவர் கையில என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்குறாங்க பாருங்க. சிவில் இராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற அதிகாரம் யாருக்கு? தலைமை ஆளுநரின் கவுன்சிலுடைய கூட்டத்துக்கு அளிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கூடுதலாக சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். சட்ட உறுப்பினர் இப்ப எப்படி இருக்காங்க? எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இப்போ அதே மாதிரி அப்படி இயற்றப்பட்டவர் தான் ஒருத்தர் மெக்காலே பிரபு. யாருங்க? மெக்காலே பிரபு. அப்போ மெக்காலேவை பத்தி நாம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட், மைய அரசு வலிமை உடையதாகிறது. மாகாணங்கள் தங்களுக்கென சட்டமீற்றிக் கொள்ளும் உரிமைகள் இழந்தன. மைய அரசு வலிமை உடையதாக மாறுகிறது. அப்போ மைய அரசுக்கு எல்லா ஸ்ட்ராங்கான பவரும் போயிடுச்சுன்னா அந்த மாகாணங்களுக்கு ஒரு வீக்னஸ் ஆயிடுது, எல்லாமே மத்திய அரசுக்கு போயிடுது. அப்போ மாகாணங்களுக்கு தங்களுக்கென சட்டமேற்றும் ஒரு உரிமை இல்லாம போயிடுது அதுன்னு சொல்றாங்க. அப்போ புதுசா ஒரு சட்டம், புதுசா ஒரு கேங் ஏற்படுத்தும் பொழுது பழசுக்கு மரியாதை போயிடுது. ஓகேவா? அப்போ முதல்ல 3 எழுதிக்கோப்பா. சாசன சட்டம் 1883 போட்டுக்கோங்க, 1833 போட்டுக்கோங்க. ஒன்று 2 3 இந்த 3 பாயிண்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க. அனைத்து சிவில் இராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற அதிகாரம் தலைமை ஆளுநரின் கவுன்சிலுக்கு அளிக்கப்பட்டது. 2, கூடுதலாக சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார், அவர் பெயர் மெக்காலே பிரபு. 3, மைய அரசு வலிமையுடையதாக மாறுகிறது. இதனால் மாகாணங்கள் தங்களுக்கென்று சட்டம் இயற்றக்கூடிய ஒரு உரிமைகளை இழக்கின்றது. அப்ப மத்திய அரசுக்கு வலிமை, மாகாண அரசுங்களுக்கு வலிமை இல்லை. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சாசன சட்டம் 1853. கடைசி என்ன பார்த்தோம்? 33. 33 43, 43 53, 20 வருஷம் கழிச்சு அதே சாசன சட்டம் வருது. இந்த சாசன சட்டம் 20 வருஷத்துக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, சட்டமேற்றும் பணிக்காக தலைமை ஆளுநரின் கவுன்சிலில் மேலும் 6 உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க. அதாவது 20 வருஷம் கழிச்சு இன்னும் 20 பேர்த்த, இன்னும் 6 பேர்த்த வந்து என்ன பண்றாங்க? ஆட் பண்றாங்க. ரெண்டாவது பாருங்க, 6 பேர் ஆட் பண்ணிட்டாங்களா? கவுன்சிலின் சட்டமேற்றும் பணியும் நிர்வாக பணியும் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டன. சரி, ஓகே, இதை கூட விட்டுருங்க. எத்தனை பேரை சேர்த்தாங்க? 6 பேர், அவ்வளோதான். மூணாவது பாருங்க, அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகம் செய்தது எதுன்னு கேட்பாங்க. அரசு போட்டித் தேர்வுகள்னா இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாறணும் அப்படின்னா ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணாதான் அது பாசிபிள் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்து படிக்கிறோம் இல்லையா. அது எத்தனாவது சாசன சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்கலாம். எத்தனாவது சட்டம்? 53. ஓகேவா? அது சாசன சட்டம் 1853 மறந்துடக்கூடாது. ஓகே, அதன் கீழே தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்போ 4வது பாருங்க, முதன்முறையாக உள்நாட்டு மக்களுக்கு மைய சம பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. மைய சம பிரதிநிதித்துவம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நீ பணக்காரன் ஐயால, நீ அந்த ஜாதிகார் இந்த ஜாதிகார் அப்படின்னு இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாசன சட்டத்தின் கீழே மக்களுக்காக ஒரு மையமான ஒரு சம பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்னா ஒரு உரிமை, அது வந்து ஒரு அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புலையா இருக்கலாம், அல்லது மக்களுக்கு இடையில ஒரு பாகுபாடு இல்லாம கொடுக்கறது தான் மைய சம பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது எழுதிக்கோப்பா, இது எழுதிக்கோங்க. சாசன சட்டம் 1853.